ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாணி மாஸ்டர். இன்றைக்கி பிரியாணி மாஸ்டரில் நம்ம இறால் பிரியாணி, ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு 2 மீடியம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் தக்காளி எடுத்துக்கோங்க. மல்லி, புதினா ஒரு கை ஸ்மால் குவான்டிட்டி போதும். பச்சை மிளகாய் 2, இறால் 250 கிராம், தயிர் 2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது 4 டீஸ்பூன், பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், அது ஒரு 500 கிராம்ஸ், மிளகாய் தூள் அது ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் காரத்துக்கு. இப்போ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் இதுமாரி அகண்ட பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாத பாத்திரமாக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா காயணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 100 ml எண்ணெய், 100 ml போதும். எண்ணெய் அதுக்கு மேலே வேண்டாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஐட்டம்ஸ்லாம் போடணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு சின்ன பிரியாணி இலை அது போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயை நல்லா ஃப்ளேவர் ஆக்கணும். நல்லா சூடான எண்ணெயில் அது போட்ட உடனே என்ன ஆகும், நல்லா பொரியும். பொரிஞ்சு அந்த எண்ணெயும் நல்லா ஃப்ளேவராக மாறும். இப்போது வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். நீங்கள் அது எப்படி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன் வச்சுருந்தோம்ல, அதை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். அது ரா ஸ்மெல், அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது மல்லி, புதினா, பச்சை மிளகா வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஸோ அது நல்லா வதங்கின உடனே மிளகாய்த்தூள் 1லேருந்து 2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன்ல, காரத்துக்கு ஏற்ப அது போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. மிளகாத்தூள் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கும். தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கழித்து தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தயிர் 2 டீஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தயிர் போட்ட உடனே நல்லா கிரேவி மாரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா கிரேவி மாரி வந்துடுச்சு. இந்த டம்ளரில் 2.5 கப்பு அரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப் தண்ணி நம்ம ஊற்றணும். ஸோ நம்ம தனித்தனியாக சாதம் தனியாக வடித்து தான் போட போகிறோம். அதனால் 1.5 கப் தண்ணி போதும். தண்ணி எதுக்குன்னா, அந்த மசாலா நம்ம இந்த வச்சுருக்க மசாலாவை ஓரளவுக்கு நல்லா வதக்கும். நல்லா அடுத்தது உப்பு நம்ம சுவைக்கு ஏற்ப ஒரு சிட்டிகை கூடுதலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அரிசியில் உப்பு பிடிக்கும். இது எறா பிரியாணின்றதுனால இறால் இருக்க கவுச்சி ஸ்மெல்லை நம்ம போக வைக்கணும். அது எப்படி போக வைக்கணும்னா, இதுமாரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு நம்ம அந்த எறாவை அதில் போடணும். எதுக்கு இப்படி போடுறோன்னா, எறா போட்ட உடனே அதில் இருக்க தண்ணி, அந்த இறால இருக்க தண்ணி, உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வெளில வந்துடும். அந்த தண்ணி நல்லா வெளில வந்ததுக்கப்புறம் தான் எறா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் பிரியாணியில் போடுறதுக்கு. இது எப்படியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் ஆகும். அடுப்பை கொஞ்சம் ஒரு ஹைலேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளில வருது பாருங்கள். அப்படியே தண்ணியும் வெளில வரும். அந்த இறாவும் கொஞ்சம் சுருங்குற மாதிரி வரும். அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக போகணும். இப்போ அது தண்ணி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த இறாவை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 50% குக் பண்ணி வச்சுருக்கோம் தனியாக.
ஸோ இந்த இறா தான் நம்ம இந்த பிரியாணி மசாலாவில் போடணும். ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும்னா அந்த இறால இருக்க கவுச்சி ஸ்மெல் பிரியாணியில் இறங்காது. அது போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தட்டை மூடி வச்சுருக்கேன். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் மசாலா கொதிக்கட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அரிசி வடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கல் உப்பு ஒரு 2 கை போடுங்க. எதுக்கு போடுறோன்னா கல் உப்பு போட்டால் நம்ம போடுற அரிசியில் கொஞ்சம் உப்பு சாரும். ஸோ ஏற்கனவே மசாலாலே உப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த அரிசியிலையும் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அதில் போட்டோன்னா சுவை இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பவுமே தம் பிரியாணி பண்ணும்போது தனியாக வடிக்கும் போது உப்பு போட்டு தான் நம்ம அரிசி போடணும். இப்போ உப்பு கரைஞ்சிடுச்சு. ஒரு நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போடுறோம். அதில் பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் ஊறினா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ 20 நிமிஷம் ஊறின அரிசியை அதில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். அது 20 நிமிஷம் ஆன ஊறின அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அரிசியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக வந்துடுச்சு, நல்லா பெருசாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஃபுல்லாக வடிச்சிடணும். இப்போ அந்த அரிசி வடித்தாச்சு. வடித்த அரிசியை நம்ம அந்த மசாலாவில் போடணும். பார்த்து போடுங்க, அரிசி நல்லா சூடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இருந்தாலும் அந்த கொதி வரும்போது கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். எந்த தண்ணி ஆட் பண்ணணும்னா நம்ம சாதத்துக்கு வடித்தோம்ல, அரிசி வடித்தோம்ல, அதே தண்ணியை நம்ம போடணும். ஸோ சாதம், அந்த மசாலா, அப்புறம் அரிசி ஒரே ஈக்குவல் இதில் இருக்கும் பாருங்கள். அரிசி முழுகாமல் கரெக்டாக அந்த தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டுட்டு நம்ம மூடி வெயிட் வச்சிடணும் மேலே. இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் மசாலாவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் தட்டை மூடி வச்சுட்டு ஏதோ ஒரு நார்மல் ஒரு வெயிட், ரொம்ப வெயிட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்குன்னா அந்த ஸ்டீம் வெளில போகாமல் இருக்கிறதுக்கு. ஸ்டீம் எப்படி வெளில போகும். ஸோ நம்ம அடுப்பை ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த அரிசி குக் ஆகும். ஸோ ஒரு 20 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்துடுச்சு, நல்லா உதிரியாக வெந்துடுச்சு. எந்த இதுவும் இல்லாமல் உள்ளே இருக்க மசாலாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை பரட்டி போடணும். மேலே இருக்க அரிசியை அப்படியே பரட்டி போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் தம் ஆகும். ஸோ மேலே இருக்க அரிசியிலும் மசாலா நல்லா சாரும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம திருப்பியும் தட்டை போட்டு மூடி வச்சிடணும். மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டதுக்கப்புறம் பிரியாணி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். See you on the next video. Bye bye.